வாங்க பார்க்கலாம். எள்ளு வறுத்தாச்சு. சத்து மாவு கொழுக்கட்டை தேவையானது வந்து 1 கப்பு சத்து மாவு. சத்து மாவு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். 2 கப்பு சத்து மாவு எடுத்துக்கலாம். 1 கப்பு போட்டேன், இன்னொரு கப்பு சத்து மாவு. வீட்டிலே அரைக்கிற சத்து மாவு தான், நாங்களே அரைக்கிறோம். வறுத்த எள்ளு, ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ வாசமாக இருக்கும். தேங்காய், ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா? வீட்டில் தீனி ஒன்றும் இல்லை. ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு நாட்டு சக்கரை தான் போடுறேங்க. ஸ்நாக்ஸும் இல்லை, தீனி வேணும்னு கேட்குறாங்க பிள்ளைங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதனால் தேவையான அளவு நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு, கொஞ்சம் வாசனைக்காக 1 ஸ்பூன் நெய் விழிச்சிட்டு கலந்துட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இந்த பக்குவத்தில் பிசைஞ்சா போதும். பிடிக்க வரும். இப்படி கொழுக்கட்டையாக பிடிச்சி இப்படி வச்சோம்னா போதும். இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக பிடிச்சிக்கலாம், பிள்ளைங்களுக்கு அப்போ தான் பிடிக்கும். இந்த சைஸ் பிடிச்சி இட்லி பானையில் வச்சிடலாம். சத்தான கொழுக்கட்டைங்க. எப்போ பார்த்தாலும் பால்லே போட்டு கொடுக்குறோம் சத்து மாவு பவுடரை. இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இந்த எள்ளு வறுத்து போட்டிருக்கனால கமகமன்னு வாசனையாக இருக்கும். செஞ்சு பாருங்களேன். ஈவினிங் 5 நிமிஷத்தில் செய்கிறது தான். 5 நிமிஷம் ஸ்நாக்ஸ், சத்தான ஸ்நாக்ஸ், ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ். சாப்பிட்றதுக்கு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் தான், வெந்துட்டோம். நல்லா சூப்பராக வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சுடுது ரொம்ப. இட்லி கூட எவ்வளோ சுடாது. நான் எடுத்து பரவாயில்ல, சூடாக இருக்குங்க, கையில் எடுக்க முடியல. ஆனால் சாஃப்டாக இருக்குது, வாசனையாக இருக்குது, நல்லா கமகமன்னு. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி சத்தான ஸ்நாக்ஸும் கொடுப்போம். சூப்பராக இருக்குது. இருங்க, சூடாகணுன்னா சாப்பிட்டே காமிக்கிறேன்.